வணக்கம் ஐயா. மாற்றம் ஊடகத்தின் சார்பாக உங்களை நேர்காணல் காண்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவித்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக கட்சிகளின் செயல்பாடுகள் குறித்து உங்களுடன் விவாதிக்க உள்ளேன். இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் தேதி ஏப்ரல் 23 என்று அறிவித்துள்ளார்கள். அறிவித்த உடனே நடத்தை விதிகளை அமல்படுத்திவிட்டார்கள். சோதனை சாவடிகள், பறக்கும் படைகள் அமைத்து ஆங்காங்கே சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தின் இத்தகைய நடவடிக்கைகள் நமக்கு நேர்மையான தேர்தலை இந்த வருடம் நடத்தி கொடுப்பார்களா? உங்களுடைய கருத்து என்ன? அவர்களின் செயல்பாடு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதா? 2011ஆம் ஆண்டு உங்களை இந்திய தேர்தல் ஆணையம் மதுரை மாவட்ட கலெக்டராகவும் தேர்தல் அலுவலராகவும் உங்களை நியமித்தது. உங்களது அதிரடி செயல்பாடுகளை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அதை பற்றி கூறவும். வணக்கம். உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. வருகிற ஏப்ரல் 23 அன்று தமிழக சட்டமன்றத்திற்கான இந்த தேர்தல் நடக்கிறது. அதை ஒட்டி தேர்தல் ஆணையம் தன்னுடைய செயல்பாடுகளை தொடங்கி இருக்கின்றன. இதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் சொல்லுவதைப் போல பறக்கும் படைகளை எல்லாம் ஆங்காங்கு அவர்கள் அனுப்பி வாகன சோதனைகளை நடத்துவதும் பல பறிமுதல் செய்வதுமாக நாம் செய்திகளிலே பார்த்து வருகிறோம். இப்ப உங்க கேள்வி என்னன்னா, உங்களுக்கு திருப்தியா இருக்கா? தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. என்னுடைய திருப்தி என்பது பெரிதல்ல. மக்கள், வெகு மக்கள் அவர்கள் திருப்தி அடைய வேண்டும். இந்திய நாடு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடாக நாம் சொல்கிறோம். பூமி பந்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கின்ற அந்த நிலையில இந்தியாவை பார்த்தோம்னா, இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற பெருமைக்குரியது. இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்பதனுடைய அடித்தளம் எதுவென்று பார்த்தால் அது நியாயமான நேர்மையான தேர்தல் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நியாயமான நேர்மையான தேர்தலை நடத்துவதுதான் ஒரு பெரிய ஜனநாயகத்தினுடைய வலிமையான அஸ்திவாரமாக அடித்தளமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப மக்கள் இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த தேர்தல் ரொம்ப நேர்மையா நியாயமா நடக்கணும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பொறுப்பு தான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. எனவே இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய மகத்தான பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறது. மக்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள். இப்ப நீங்க சொல்றது மாதிரி பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆங்காங்கு சாலைகளிலும் நெடுஞ்சாலைகளிலும் வாகனங்களை எல்லாம் நிறுத்தி சோதனை செய்கிறார்கள். அங்கே கணக்கு இல்லாமல், சரியான ஆவணங்கள் இல்லாமல் பெரிய அளவிற்கு பணம் எடுத்து கொண்டு செல்லுகிற நிலையில் அதெல்லாம் கைப்பற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையருக்கு நம்ம செய்திகளை படிக்கிறோம். ஆனா இந்திய தேர்தல் ஆணையம் இதை தாண்டி, இது வழக்கமாக செய்யக்கூடிய ஒன்று, இதை தாண்டிய மகத்தான பொறுப்பு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அது நேர்மையான நியாயமான தேர்தலை நடத்துவது என்பது. அந்த நியாயமான நேர்மையான தேர்தல் நடத்துவது சாத்தியமா? அதற்கான கடந்த கால வரலாறுகள் என்ன? அது இந்திய தேர்தல் ஆணையம் சாத்தியப்படுமா என்பதுதான் இப்ப கேள்வி. நியாயமான தேர்தலை நாம் நடத்துவது என்பது இந்த அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளுடைய அந்த பின்னணியை பார்த்தாலே நமக்கு தெரியும். இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அணியிலும் அதன் தலைமையிலும், அதிமுக அணி ஒரு பக்கமும் அதன் தலைமையில் பல கட்சிகளும் இப்படியாக இருக்கிறது. இப்ப இந்த தேர்தல் களத்துல இன்றைக்கு தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்கக்கூடிய இந்த தொகை இருக்கிறது அல்லவா, அந்த வரம்புக்கு உட்பட்ட அந்த தொகைக்குள்ளாகவே இந்த கட்சிகள், இந்த வேட்பாளர்கள் செலவு செய்கிறார்கள் என்று பார்த்தால் இல்லை. இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் திருப்திகரமாக இல்லை. நிலைமை, ஒரு வேட்பாளர், தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வேட்பாளர், அது எந்த கட்சியாக இருந்தாலும், முக்கியமாக பிரதான கட்சிகள், முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய
திமுக தலைமையில் இயங்கக்கூடிய எந்த கட்சிகளாக அல்லது அதிமுக தலைமையில் இயங்கக்கூடிய எந்த கட்சிகளாலும் இந்த தேர்தல் ஆணையம் நிர்ணயித்திருக்கக்கூடிய இந்த வரம்புக்கு உட்பட்டவர்கள் செலவழிக்கிறார்கள் என்று பார்த்தால் இல்லை. இன்னைக்கு என்ன சொல்றாங்க திமுக அதிமுக 5 கோடி 8 கோடி 10 கோடி 15 கோடி 20 கோடி என்கின்ற அளவிற்கு ஒரு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேட்பாளர்களைத்தான் இந்த 2 கட்சிகளுமே தேர்வு செய்கிறார்கள் என்று இன்றைக்கு செய்திகள் வருகிறது. இது நல்ல அடையாளம் அல்ல, அறிகுறி அல்ல. மிக மோசமான ஜனநாயகத்திற்கு எதிரான பண்பு. இந்த நாட்டினுடைய மிக பெரும் ஊழல் எல்லாம் அதற்கு ஊற்றுக்கண்ணாக இந்த தேர்தல் செலவினங்கள் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள், ஒரு வேட்பாளர், முக்கிய கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு பல கோடிகளை செலவழிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதாகத்தான் நாம் உணர முடிகிறது. இதை எப்படி இந்திய தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த போகிறது என்பதுதான் கேள்வி. எனவே 4 பறக்கும் படைகளை ஏற்படுத்தி ஆங்காங்கு சோதனைகளை நடத்துவது, சில பண பறிமுதல்களை செய்வது எல்லாம் மிக சாதாரணம். இதெல்லாம் வழக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒன்று. அதை பற்றிய செய்திகள் வருகிற பொழுது ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. இது போன்ற வழக்கமான செய்திகள் தான் என்று நாம் அதை விட்டு கடந்து போகிறோம். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த பெரிய அளவிற்கான பண பட்டுவாடா, அதாவது இந்த செலவினத்தை எப்படி கட்டுப்படுத்த போகிறது? இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தால் இந்த செலவினங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டுமல்ல, கூட்டங்கள் நடத்துவதற்கோ அல்லது பேரணிகளை நடத்துவதற்கோ அல்லது தேர்தல் பிரச்சாரங்களை கிராமமாக அல்லது நகரமாக இருந்தால் தெருக்களாக சென்று, வார்டுகளாக சென்று இவர்கள் பொதுமக்களை சந்தித்து அவர்களை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு பிரச்சார உத்திகளை எல்லாம் கையாளுவதற்கு இந்த செலவினம் ஆகிறது என்று பார்த்தால் அது ஒரு புறம். இன்னொரு புறம், இவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய மிக மோசமான குற்றம், கொடூரமான குற்றம் என்னென்றால் வாக்காளர்களையே ஊழல்வாதிகளாக ஆக்கக்கூடிய மிக மோசமான செயல்பாடு. நம்ம அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எங்காவது ஒரு நேர்மையான ஒரு மனிதரை பார்ப்பது என்பது அரிது. இருக்கிறார்கள், ஆங்காங்கு ஒன்றென்றாக இருக்கிறார்கள், விதிவிலக்காக இருக்கிறார்கள். நாம் சில பொது உடைமை கட்சியை சார்ந்த சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எளிமையினுடைய உச்சத்தை தொட்டவர்களாக, நேர்மையினுடைய நிகரற்ற அடையாளமாக அவர்கள் விளங்குகிறார்கள். மற்ற கட்சிகளிலும் அபூர்வமாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாமே விதிவிலக்குகள் தான். விதிவிலக்குகள் ஒரு காலம் விதியாக முடியாது என்பதுதான் உண்மை. எனவே இன்றைக்கு இந்த ஊழல் அரசியலாளர்கள் அவர்கள் ஒரு வாக்காளருக்கு 200 ரூபாயிலிருந்து 2000 3000 ரூபாய் வரை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகி வருகிறார்கள். அவருடைய கடந்த கால வரலாறெல்லாம் அதுதான். அவர்கள் வாக்காளர்களுக்கு லஞ்ச பணமாக வாக்குகளை பெறுவதற்கு லஞ்சமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மோசமான ஊழல் கலாச்சாரத்தை அவர்கள் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே அரசியலாளர்கள் இங்கே மிகவும் சூட்சுமமாக, மிகவும் வஞ்சகமாக அவர்களுடைய செய்திருக்கிறார்கள். தாங்கள் மட்டும் ஊழல்வாதிகளாக இருந்தால் மக்களுடைய கோபம் தங்களுக்கு எதிராக போய்விடும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். எனவே சமூகம் முழுமையும், மக்கள் கூட்டம் முழுமையும் ஊழல்வாதிகளாக ஆக்கிவிட்டால் நமக்கு எதிர்ப்பு குறைவாகிவிடும் என்கின்ற அந்த எண்ணத்தில் இன்றைக்கு முழு சமூகத்தை, முழு மக்கள் கூட்டத்தை அவர்கள் ஊழல்வாதிகளாக மாற்றிய அந்த கொடூரம் நடந்திருக்கிறது. இப்ப இந்திய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு இந்த வேட்பாளர்கள், இந்த சட்டமன்ற தேர்தல் களத்துல நிற்கக்கூடிய வேட்பாளர்கள், இவங்கெல்லாம் இந்த வரம்புக்கு உட்பட்டுத்தான் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த செலவின வரம்புக்கு உட்பட்டுத்தான் அவர்கள் செலவழிக்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். கூடுதலாக அவர்கள் செலவழிக்கிற பொழுது கடுமையான நடவடிக்கையை அவர்கள் எப்படி எடுக்க போகிறார்கள், என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள், இது ஒரு புறம். இன்னொரு புறம், இன்றைக்கு வாக்காளர்களையே இவர்கள் குற்றவாளிகளாக, லஞ்சம் வாங்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு பணம் கொடுப்பது, பரிசு பொருள் கொடுப்பது, பிரியாணி கொடுப்பது, சாராயம் வாங்கி கொடுப்பது என்று ஜனநாயக சீரழிவை இன்றைக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இது ஏதோ தேர்தல் திருவிழாவை போல நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை, இந்த குற்றச்செயலை இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி
கண்காணித்து தடுக்க போகிறது என்பதுதான் கேள்வி. எனவே ஏன் திருப்திங்கிறது இல்லை. இன்றைக்கு மக்களுடைய எண்ணத்தை அவர்கள் மக்கள் திருப்தி அடைகிறார்களா? இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் மக்களை திருப்தி அடைய வைத்திருக்கிறதா? மக்களுடைய நம்பிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் பெற்றிருக்கிறதா என்று அறிவதுதான் மிக முக்கியமானது. தேர்தல் ஆணையத்தை காட்டிலும் எல்லா நிறுவனங்களை காட்டிலும் வலிமை வாய்ந்தவர்கள் மக்கள் தான். தேர்தல் ஆணையத்திற்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் கூட மக்களிடத்திலிருந்து பெறப்படக்கூடிய அதிகாரத்தை தான் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அது செயலாக நடவடிக்கையாக இன்றைக்கு அது செய்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கே மக்கள் தான் பெரியவர்கள். எனவே மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கைகளை அது எடுக்க வேண்டும். கடந்த காலத்தில் அது எடுத்திருக்கிறதா என்றால் ஐயப்பாடுதான். இன்றைக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950, 50 என்று 2 சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்களிலே இது போன்ற தேர்தல் முறைகேடுகள், இந்த தேர்தல் களத்து ஊழல்களை பற்றியெல்லாம் பேசுகிறது. அதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் என்ன கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதில் தான் இருக்கிறது. உண்மையில் இது ஒரு திருவிழாவை போல பெரும் பணம் வைத்திருப்பவர்கள் தான், கோடி கோடியாக செலவழிக்கக்கூடிய வல்லமை பெற்றிருப்பவர்கள் தான் தேர்தலை சந்திக்க முடியும் என்கின்ற யதார்த்த நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி இந்திய தேர்தல் ஆணையம் சந்திக்க போகிறது? ஒரு சாதாரண எளிய வேட்பாளர், ஒரு லட்சியத்தோடு வரக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு ஏழை பின்புலத்தை உரியவர், இந்த நாட்டின் மீது சமூகத்தின் மீது நேசம் கொண்டு தொண்டு செய்வதற்காக வருபவர்கள் பணம் இல்லாமல் இந்த தேர்தலை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கான வாய்ப்பு ஒரு துளி கூட இல்லை. அப்படியானால் நம்முடைய ஜனநாயகம் என்ன ஜனநாயகம் என்கின்ற கேள்வி எழுகிறது. எனவே இன்றைக்கு இந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள் கோடி கோடியாக அவர்கள் பொது பணத்தை களவாடி அவர்கள் ஊழல் செய்து இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். அதை செலவழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த தேர்தல் நிகழ்வு இருக்க போகிறது என்பதுதான் நடுநிலையோடு பார்க்கக்கூடிய, இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுடைய பதட்டம், கவலை எல்லாம். எனவே இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பறக்கும் படை சோதனைகள் எல்லாம் வழக்கம் போல் இருக்கக்கூடியது. இதை நான் என்ன சொல்லுவது? இதை தாண்டி தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குமா என்பதுதான் கேள்வி. இது ஒரு புறம். இன்னொரு புறம் உங்களுடைய நன்னடத்தை, அந்த நெறிமுறைகள், விதிமுறைகள், அவைகளிலே சாதிகளை, மத அந்த பிளவு பிரிவினையை உங்களுடைய பிரச்சாரத்தில் ஏற்படுத்தக்கூடாது, அந்த பிரச்சாரத்தை அதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடாது என்றே விதிமுறை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சாதியை பயன்படுத்துவர்கள், மதத்தை பயன்படுத்துவர்கள் தான் இன்றைக்கு இந்த தேர்தல் களத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அவர்களை எப்படி நம்முடைய தேர்தல் ஆணையம் தடுக்க போகிறது? எனவே இன்றைக்கு இந்திய ஜனநாயகம் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம் என்பதற்கு இந்த தேர்தல் களத்திலே மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன. அந்த சவால்களை எப்படி இந்திய தேர்தல் ஆணையம் சந்திக்க போகிறது என்கின்ற கேள்வி என்னுள் எழுகிறது. எனவே இன்றைக்கு நான் சொல்லுவது, இந்த பணப்புழக்கம் பெருமளவிற்கு இருக்கக்கூடிய பல கோடிகள் செலவழித்தால் தான் தேர்தலிலே வெற்றி பெற முடியும் என்கின்ற நிலையை இருப்பதை, இந்த பணப்புழக்கத்தை இது எப்படி மட்டுப்படுத்த போகிறது? வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய கொடூரமான ஜனநாயக விரோதமான செயலை இந்த தேர்தல் ஆணையம் எப்படி மட்டுப்படுத்த போகிறது, கட்டுப்படுத்த போகிறது? இந்த பரிசு பொருள் விநியோகத்தை பற்றி செய்திகள் வருவதை பார்த்தால் இது என்னடா தேர்தல் என்கின்ற நிலை இருக்கிறது. இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் எப்படி கண்காணித்து தடுக்க போகிறது என்ற கேள்வி எமக்கு இருக்கிறது. இதை செய்தால் எனக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் திருப்தி வரும், மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். 2011 அன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் என்னை மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக நியமனம் செய்தது. அன்றைக்கு நியமனம் செய்த பொழுது எங்களுக்கு இடப்பட்ட கட்டளை நேர்மையான நியாயமான தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான். அன்றைக்கு ஜனநாயக விரோத சக்திகளை, பணபலமிக்க சக்திகளை நாங்கள் முறியடித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டினோம். எங்களுடைய அந்த ஆளுகைக்கு கீழே, அதிகாரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்களை எல்லாம் நாங்கள் இன்றைக்கு முடுக்கிவிட்டு கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக சென்று இந்த பணப்புழக்கம், பண விநியோகம் இருக்கிறது அல்லவா, இந்த வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த பண விநியோகத்தை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். நானே 2-3 இடங்களுக்கு, நானே பல இடங்களுக்கு நான் சென்றேன். இன்னும் சொல்ல போனால் திருமங்கலம் ஃபார்முலா என்று சொல்லக்கூடிய திருமங்கலம் சூத்திரம்,
அன்றைக்கு 2009 அன்றைக்கு இந்த திருமங்கலம் சூத்திரம் என்கின்ற புதிய அந்த திருமங்கலம் ஃபார்முலாவை பயன்படுத்தி அன்றைக்கு திமுக ஆட்சி களத்திலே ஆளுங்கட்சியாக இருந்த திமுக அன்றைக்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற போது பெரிய அளவிற்கு பணப்புழக்கம் இருந்து பண விநியோகம் செய்து பரிசு பொருட்களை கொடுத்து வாக்காளர்களை லஞ்சவாதிகளாக மாற்றி வெற்றி பெற்றதாக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அன்றைக்கு எழுந்தன. அதை ஒட்டித்தான் 2011 இவை போன்றவர்களை எல்லாம் அங்கே நியமனம் செய்தார்கள். எனவே எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, திருமங்கலம் தொகுதி முழுவதும் பகல் இரவு பாராமல் 24 மணி நேரமும் எங்களுடைய கண்காணிப்பை மேற்கொண்டோம். அந்த தொகுதி மட்டுமல்ல, பிற தொகுதிகளில் மதுரை மாவட்டத்தினுடைய அனைத்து தொகுதிகளிலுமே நாங்கள் இரவு பகலாக, நானெல்லாம் அன்றைக்கு தூங்காமல் 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். அப்படி தூங்காமல் நாங்கள் ஒவ்வொரு வீதியாக, தெரு தெருவாக, கிராமம் கிராமமாக சென்று இந்த பணப்புழக்கத்தை மட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். மிக எளிதாக அவர்கள் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய சூழல் அன்றைக்கு இல்லை. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய செயலை நாங்கள் அன்றைக்கு செய்து அந்த ஜனநாயக கடமையை ஆற்றினோம். அப்படிப்பட்ட தேர்தலை, நியாயமான நேர்மையான தேர்தலை நடத்தத்தான் எங்களை அன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பணி அமர்த்தி அந்த கடமையை, பொறுப்பை அளித்தது. எனவே மிகச் சிறப்பாக செய்தோம். இன்றைக்கு கூட இந்திய தேர்தல் ஆணையம் அத்தகைய சிறந்த பணியை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். 2, 1, இந்த வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் பணம் கொடுத்து அந்த ஊழல் கலாச்சாரத்தை அந்த நிறுவ எத்தனிக்கக்கூடிய அந்த செயலை தடுக்க வேண்டும். இன்னொன்று, சமூகத்தை பிளக்கக்கூடிய மதவெறி சக்திகள், சாதி வெறி சக்திகள், அந்த சாதி வெறியை தூண்டி, மதவெறியை தூண்டி வாக்குகளை பெறக்கூடிய அந்த கொடுமையை நிறுத்த வேண்டும். இப்படி 2 பக்கமும் செயல்பட்டால் அதுதான் நியாயமான நேர்மையான தேர்தலாகும். அதுதான் இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம் என்ற பெருமைக்கு வலிமை சேர்க்கும். அதை இந்திய தேர்தல் ஆணையம் செய்கிறதா என்று பார்ப்போம். அதற்கு பிறகு நம்முடைய திருப்தியோ அதிருப்தியோ வெளிப்படுத்துவோம். இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியை எதிர்த்து எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அவரை பதவியை விட்டு நீக்க கோரிய மனுவை கொடுத்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் அதே தலைமை தேர்தல் அதிகாரி 4 மாநிலங்களுக்கும் மற்றும் புதுச்சேரிக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவித்துள்ளார். நீங்க கேட்கிற கேள்வி, நம்ம இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அவருடைய பதவி விலகலுக்காக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள், அறிவிப்பை அளித்திருக்கிறார்கள், நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். அது ரொம்ப ஒரு சோகம்தான். ஒரு மாபெரும் ஜனநாயகம் அப்படின்னு நம்ம பெருமையோட சொல்ற ஒரு ஜனநாயகத்தில் தேர்தலை நடத்துவதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை, ஒரு செயல். அதை நடத்த வேண்டிய அது தலைமை தேர்தல் ஆணையருடைய மிக முக்கியமான பணி. எனவே அவர் மீதே நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவது, இந்த அளவிற்கு குற்றச்சாட்டுக்களை கொண்டு வருவதே ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு சோகமாகத்தான், சோதனையாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த நம்பகத்தன்மையை இது போன்ற சுதந்திரமான நிறுவனங்கள், தேர்தல் ஆணையம் போன்ற சுதந்திரமான அந்த நிறுவனங்கள் இந்த நம்பகத்தன்மையை இழப்பது என்பது மிக மோசமான ஒன்று. அது நம் ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட ஒரு சோகம், சோதனை என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அதனால அது ஒரு வருத்தத்தை தான் கொடுக்குது. ஆனாலும் கூட இந்த தேர்தலை நடத்துவது என்பது ஒரு உரிய காலத்தில் நடத்த வேண்டும். அதை தள்ளி வைக்க முடியாது. ஒரு தேர்தல் ஆணையர் மீதோ அல்லது தலைமை தேர்தல் ஆணையர் மீதோ குற்றச்சாட்டுக்கள் எழுப்பப்பட்டு அவரை பதவி விலகுவதற்காக தீர்மானம் நிறைவேற்ற நோட்டீஸ் கொடுப்பது, அறிவிப்பு அளிப்பது என்பதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட அந்த நிலையிலும் கூட தேர்தலை உரிய காலத்தில் நடத்த வேண்டிய அந்த நிலை, அந்த பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தேர்தல் நடத்தக்கூடிய இந்த அறிவிப்பு அதெல்லாம் வந்திருக்கு. இதுல என்ன பார்க்கணும்னா, நம்முடைய தேர்தல் ஆணையரை பதவி விலக்குவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை எப்படி
பதவி விலக்கல் செய்ய முடியுமோ, நீக்க முடியுமோ, அது போன்ற அந்த வழிமுறைகளை எல்லாம் விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றக்கூடிய, கடுமையான விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அறிவிப்பு அளித்திருக்கிறார்கள், நோட்டீஸ் அளித்திருக்கிறார்கள். அது குறித்த தீர்மானத்திலே விவாதம் நடத்தப்பட வேண்டும். விவாதத்திலே 2 அவைகளிலுமே, நாடாளுமன்றத்தின் 2 அவைகள், அது மக்களவை, மாநிலங்களவை என்கின்ற 2 அவைகளிலுமே பெரும்பான்மையோடு அது நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த தீர்மானம். எனவே இந்த வழிமுறைகள் மிக கடுமையானவை, மிக எளிதாக இதை செய்துவிட முடியாது. எனவே இந்த சூழல் இருக்கின்ற நிலையில் இப்பொழுது இந்த தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பையும் தேர்தல் ஆணையம் தான் அது செய்திட வேண்டும். எனவே இன்றைக்கு அவர் இல்லாமல் செய்துவிட முடியாது. அவர் இருக்கிற வரைக்கும், அவர் அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் அவர்தான் அறிவிப்பு செய்ய முடியும். அந்த நடத்த வேண்டிய பொறுப்பு அவருக்குத்தான் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமான இது போன்ற தேர்தல் ஆணையம் போன்ற அந்த அமைப்புகள், அந்த நிறுவனங்கள் அந்த நேர்மை நியாயத்தன்மையில் உச்சத்தை தொட்டு இருக்க வேண்டும். இது போன்ற தேர்தல் ஆணையர்கள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அப்பாலே அவர்கள் நியாயத்தினுடைய உச்சத்திலே அவர்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இது போன்ற குற்றச்சாட்டுக்கள் வருவது, அதற்காக நாடாளுமன்றத்திலே அவர்களை பதவி விலகச் செய்வதற்காக தீர்மானத்திற்கான அறிவிப்பு செய்வது எல்லாமே உண்மையில் அது ஜனநாயக அவலமாகத்தான் நாம் கருத வேண்டி இருக்கிறது. அதுபோன்ற நேர்மையற்ற தன்மையை, நியாயமற்ற தன்மையை ஒரு காலத்திலும் இந்த தேர்தல் ஆணையங்கள் கடைபிடிக்காதவாறு தங்களுடைய நேர்மையை, நியாயத்தை அவர்கள் மக்களுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் வெளிக்காட்டுகின்ற வண்ணம், உறுதிப்படுத்துகின்ற வண்ணம் செயல்பட வேண்டும் என்றுதான் நாம் எல்லாம் ஆசைப்படுகிறோம். உலகத்தினுடைய பெரிய மக்களாட்சியில் இது ஒரு சோதனையாகவும் சோகமாகவும் தான் நான் கருதுகிறேன். விஜயின் தவக கட்சி தனித்து போட்டியிடுமா அல்லது என்டிஏவுடன் கூட்டணி சேருமா? உங்கள் பார்வை என்னங்க ஐயா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? திரை நட்சத்திரம் விஜயனுடைய தவக கட்சி தனித்து நிற்குமா, என்டிஏவோட கூட்டணியில சேருமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல நான் அவர்களுடைய ஆலோசகர் அல்ல. நான் அந்த கட்சியிலும் இல்லை. உங்களை போல நானும் ஒரு பார்வையாளர் தான். பட் எனக்கு நானும் ஊடக செய்திகளை தான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஆரம்ப முதலே, தொடக்க முதலே அவர் தனித்து தன்னுடைய கட்சி நிற்கும் என்றுதான், அதே போல தன்னுடைய கட்சி ஆட்சியை கைப்பற்றும் என்றுதான் பேசிக்கொள்கிறார், பேசி வருகிறார். ஒவ்வொரு கூட்டத்திலும் அதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய கட்சி தனித்து நிற்கும், அவருடைய கட்சி ஆட்சியை கைப்பற்றும், மக்களுடைய செல்வாக்கு தனக்கு இருக்கிறது, ஒவ்வொரு வீட்டிலும் தான் சென்று விட்டேன், எனவே மக்களுடைய பேராதரவு தனக்கு இருக்கிறது, இன்றைக்கு திமுகவுக்கு மாற்றாக நான் தான் இருக்கிறேன் என்கிற அளவிற்கு அவர் தொடர்ந்து, நீங்க பார்த்துட்டு வருவீங்க, இந்த தொடர்ந்து நடக்கக்கூடிய கூட்டங்கள்ல, மாநாடுகள்ல அப்படித்தான் பேசிட்டு வர்றார். எனவே ஆரம்பம் முதலே இப்ப ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தாவேகா ஒரு தனித்து அது போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு நிலைதான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அவருக்கு பெரிய அளவிலே ரசிகர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்களுடைய ஒரு பேராதரவு அவருக்கு இருப்பதாகத்தான் பத்திரிகை செய்திகள், ஊடக செய்திகள் எல்லாம் வருகின்றன. இருந்தாலும் கூட தனித்து ஆட்சி அமைக்க முடியுமா என்கின்ற கேள்விக்கு என்னால் இப்பொழுது பதில் சொல்ல முடியாது. ஆனால் அவர் தொடர்ந்து பேசி வருவதெல்லாம் தன்னுடைய கட்சி தனித்து போட்டியிடும், ஆட்சியை கைப்பற்றும் என்கிற அளவிற்கு தன்னுடைய ரசிகர்களுக்கு, தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் நம்பிக்கையை ஊட்டி வருகிறார். அப்படித்தான் இதுகாரம் பார்க்கப்பட்டு வந்த நிலைமை. ஆனால் சமீபத்தில் வருகின்ற ஊடக செய்திகள் வேறு வேறு மாதிரியாக வருகின்றன. குறிப்பாக அவர் சிபிஐ விசாரணையை, அந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி சிபிஐ விசாரணையை அவர் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. 2 முறை அழைத்திருப்பதாக நாம் அறிய முடிகிறது. நீண்ட விசாரணையை அவர் சந்திக்க வேண்டி இருக்கிறது. இப்ப இந்த நிலையில இன்றைக்கு ஊடக செய்திகள் எல்லாம் இங்கே மையத்தில் ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக, அந்த பாஜக கூட்டணியில் அதிமுக இந்த கூட்டணிக்கு அவரை இழுப்பதற்காக சிபிஐயை பயன்படுத்துகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. எனவே சிபிஐயை
பயன்படுத்தி இந்த விசாரணைக்கு அழைத்து நெருக்கடியை கொடுத்து அவருடைய இந்த என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு வழியாக தெரிகிறது என்று ஊடக செய்திகளை நான் பார்க்கிறேன். எனவே அது இப்படிப்பட்ட நிலையிலே முடிவெடுக்க வேண்டியது அவர் விஜய் தான். அவர் தனித்து போட்டியிடுகிறாரா அல்லது என்டிஏவோடு இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணியோடு அவர் சேரப்போகிறாரா என்று அவர்தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் இதுகாரும் நாம் அறிவது என்பது அவர் தனித்து இருப்பதாகத்தான் நாம் அறிகிறோம். இன்றைக்கு ஊழலுக்கு எதிராக அவர் வெகுவாக பேசி வருகிறார். திமுகவினுடைய ஊழலை கடுமையாக சாடி வருகிறார். சில நேரங்களில் அதிமுகவையும் சாடி வருகிறார். இப்ப இந்த ஊழலுக்கு எதிராக ஒரு மாற்றாக நாம் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். மக்களுக்கும் கூட வெகுவாரியான மக்களுக்கு கூட இந்த ஊழல் கட்சிகள் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அது அதிமுக விதிவிலக்கல்ல. திமுகவும் அதிமுகவும் ஊழல் செய்வதிலே இணையானவர்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. யாரும் புனிதமானவர்களாக நாம் யாரையும் சொல்ல முடியாது. எனவே இன்றைக்கு அவர் அதிமுக இருக்கக்கூடிய பாஜகவிற்கு சென்றால் அவர் ஊழலுக்கு எதிராக வலிமையாக பேசக்கூடிய வாய்ப்பை அவர் இழந்து விடுகிறார். எனவே ஊழலுக்கு எதிராக அவர் பேச முடியாது. அப்படிப்பட்ட அந்த நிலையில் அவர் அதிமுக பாஜக கூட்டணியோடு சேருவாரா என்கின்ற கேள்வி இருக்கிறது. பாஜக இன்றைக்கு ஒரு மதவாத கட்சியாக பார்க்கப்படுகிறது. மதவாதத்தினுடைய ஆணி வேறாக அடித்தளமாக அது திகழ்கிறது. எனவே பாஜக போன்ற மதவாத கட்சிகளோடு சேர்கிற பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 15% மேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மையினர் அவர்களுடைய வாக்கை அவர் இழந்து விடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த நிலையிலே அவர் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பாரா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. எனவே இன்றைக்கு இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே விஜய் தான் இதை பற்றி மக்களிடத்திலே மிக தெளிவாக எடுத்து சொல்ல முடியும் என்று நான் கருதுகிறேன். விஜயின் மனைவி திருமதி சங்கீதா அவர்கள் விஜயை எதிர்த்து நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு அளித்துள்ளார்கள். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? திரைநட்சத்திர விஜய் அவர் தாவேகாவின் தலைவர். அவருடைய துணைவியார் சங்கீதா. இப்ப அந்த சகோதரி இன்றைக்கு நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு வழக்கு தொடுத்திருக்கிறார். இதை பற்றி என்னுடைய கருத்தை கேட்குறீங்க. நான் அரசியல்வாதி அல்ல. ஒரு கட்சியினுடைய தலைவருடைய தனிப்பட்ட அந்த குடும்ப விவகாரங்களை எல்லாம் நான் பேசுவதற்கு விமர்சிப்பதற்கு நான் தயாராக இல்லை. இது முழுக்க முழுக்க அவருடைய குடும்ப விவகாரமாக ஒரு தனிப்பட்ட ஒரு விவகாரமாகத்தான் நான் கருதுகிறேன். எனவே அதற்குள் நான் நான் ஆசைப்படவில்லை. அது பற்றி நான் கருத்து சொல்லுவதற்கு தயாராக இல்லை. அரசியல்வாதிகளைப் போல தனிப்பட்டவர்களை பற்றி அதை விமர்சனம் செய்து தனிப்பட்ட வாழ்க்கையோ அல்லது குடும்பத்தை பற்றி விமர்சனம் செய்து முக்கியமான பிரச்சனைகள் இருந்து திசை திருப்புவார். நாட்டில் முக்கியமான பிரச்சனை ஊழல், மதவாதம், மதவெறியை தூண்டி சமூகத்தை நாட்டை பிளந்து இரத்த களரியை உருவாக்கி அதன் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு கூட்டம் இன்றைக்கு தயாராக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பொதுமக்களினுடைய சொத்துக்கள், இயற்கை வளங்களை சூறையாடி அதிலே பணம் சேர்த்து பொதுமக்களுடைய அந்த பணத்தை கஜானாவிலிருந்து ஊழல் செய்து பணத்தை எடுத்து ஊழல்வாதிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மதவாதிகள், ஒரு பக்கம் ஊழல்வாதிகள். இப்ப இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த பிரச்சனைகளிலிருந்து மக்களை மடைமாற்றுவதற்காக, திசை மாற்றுவதற்காக தனிப்பட்டவர்களுடைய விமர்சனங்களை, தனிப்பட்டவர்களை பற்றி விமர்சிப்பதும் அவர்களுடைய குடும்பத்து பிரச்சனைகளை பெரிதாக்கி பேசுவது அரசியல்வாதிகளுக்கு வாடிக்கை. நாம் அப்படி செய்ய விரும்பவில்லை. எனவே விஜயினுடைய தனிப்பட்ட விவகாரம், குடும்ப விவகாரம், அவர்தான் இதை கையாள வேண்டும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி, அரசியல் கட்சியினுடைய தலைவராக வருபவர், வெகுமக்களினுடைய நம்பிக்கையை பெறக்கூடியவர்கள், தங்களுடைய குடும்பத்திலும் அவர்கள் மிகச்சரியாக நியாயமானவர்களாக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்கின்ற அந்த நிலையில் விஜய் தான் இந்த பிரச்சனையை கையாள வேண்டும்.